ஏனென்றால் நாங்கள் இந்த மாதம் 6ஆம் தேதி இடையன்குடி என்ற சர்ச்சுக்கு நாங்கள் டீமாட்டு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தோம். அப்போ நாங்கள் ட்ரெயினில் ஒன்றா தான் நாங்கள் டீமாக போயிட்டு இருக்கும்போது 2 சகோதரர் பேசிட்டாங்க. நம்ம பார்வையிட்ட சகோதரர்கள் தான். யாருன்னா கஜேந்திரன், பிரகாஷ், இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. செல்வம் எல்லாம் இப்போதெல்லாம் நமக்கு ரோடு கிராஸ் பண்ணவும் சரி, மற்ற மாதிரி கைட் பண்ணவும் சரி, ஆட்கள் முன் வரவே மாட்டேங்கிறாங்க. அப்படி கைட் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கு நாங்கள் கைட் பண்ணி போகிற அந்த ஸ்டிக்கை பிடிச்சி தான் எங்கள் கையை தொடுறதுக்கு அருவருப்பாக இருக்குதுன்னு அந்த ஸ்டிக்கை பிடிச்சி தான் அவங்க கைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு மிகவும் வருத்தமாக காணப்பட்டது. சரி, ஒரு பார்வையற்றவங்களை கையை பிடிச்சி ஒரு அந்த கிராஸ் பண்ணி விடவோ இல்லைன்னா ஒரு கைட் பண்ணவோ எவ்வளவு அருவருப்பாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாடலில் வருகிற உண்மையாகவே கர்த்தர் இந்த உலகத்துள்ள மனுஷன் நம்மிடத்தில் அன்பு காட்டாவிட்டால் இல்லை என்றாலும் கர்த்தர் நம்ம அன்பாக இருக்கிறார். அவர்களுடைய எல்லைக்கு, அவருடைய பாசத்துக்கு எல்லையே இல்லை என்ற அர்த்தத்தோடு தான் அந்த பாடலை நேற்றை நான் பாடினேன். இந்த வார்த்தையை சொல்லும்போது நேற்றை யாருமே கவனித்திருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரே பரபரப்பாக இருந்தாங்க. அதனால தான் இன்றையும் மத்தியான முறை எனக்கு வேண்டாம், நான் சாயங்காலம் பாடுறேன் என்று சொல்லிவிட்டேன். இன்னும் இந்த ஊழியத்தை பற்றி நான் சொல்லும்போது நான் சில இந்த இடங்களில் நான் ப்ரோக்ராம் போகும்போது சாட்சியாக அறிவித்திருக்கிறேன். அதை லைவாக கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பிறப்பை பற்றி பார்க்கும்போது கூட உண்மையாகவே வசனத்தின்படி தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டார். அது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை ஒரு சாட்சியாக நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். எனக்கு 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி. நான் கடைசி மகள். உண்மையாகவே நான் கடைசி என்று கூட என்னுடைய அம்மா ஜபிக்கும் போது இது உனக்கு கடைசி மகள், இவளுக்கு இந்த பேரை தான் வைக்க வேண்டும் என்று சொன்னதுனால தான் இந்த பேரை, வேற பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் வெண்வஸ்திரம் தரித்த ஒருவர் போய் இந்த மகள் உனக்கு கடைசி மகள், இந்த பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி தான் என்னுடைய பெயர் லீலி புஷ்பா என்ற பெயரை வைத்தார்கள். நாள் போக போக அதன் பிரகாரமே அந்த பெயரின்படியே என்னுடைய வாழ்க்கையும் காணப்பட்டது. அப்போதான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அது மாத்திரமில்லை, அந்த ஊழியம் என்றாலே எனக்கு பிடிக்காது, உண்மையாகவே எனக்கு பிடிக்காது. ஆனாலும் இப்படிப்பட்ட பிள்ளைகளின் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ வியாதிகள், மரணக்கண்ணிகள் வந்தது. எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவர் என்னை பத்திரமாய் பாதுகாத்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற உயிரோடு இந்த நாட்களே வைத்திருக்கிறேன் நிச்சயமாக நான் சொல்ல முடியும். அது மாத்திரமில்லை, இந்த ஊழியத்துக்காக ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உண்மையாகவே ஒரு ஆலமரத்தை கர்த்தர் என் கண்முன்னே காட்டினார். அந்த ஆலமரத்திலிருந்து அநேக விழுதுகள் அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நான் இது எதற்காக பார்த்தேன் என்ற கர்த்தருடைய ஆவியான உணர்த்துகிறார். இதே போல இந்த ஜீவ வெளிச்சம் ஊழியம் அநேக இடங்களில் பரம்ப வேண்டும். நான் ஒரு 1.5 வருஷம் இருக்கேன் என்று நினைக்கிறேன். அலுவலகத்தில், ஜீவ வெளிச்சம் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதை சாட்சியாக அறிவித்திருக்கிறேன். யாரெல்லாம் இதை கேட்டிருக்கிறீங்க? இந்த சாட்சியை யாரெல்லாம் கேட்டீங்க? 1.5 வருஷம் இருக்கணும். அதே போல உண்மையாகவே இந்த நாட்களில் அநேக இடங்களில், கேரளாவில் ஒரு இடத்துல தான் ஆரம்பித்தது, இப்போ 5 இடத்துல அந்த ஊழியம் நடக்கிறது, ஜீவ வெளிச்சம் ஊழியம். அதே போல கர்நாடகாவிலையும் ஒரு இடத்துல, பெங்களூரில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாட்களிலே ஒரு 4 இடங்களில், புதுசாக கூட 3 இடங்களிலே அது நடைபெற கர்த்தர் கிருபை செய்து கொண்டார். அந்த ஊழியத்தை, கர்நாடகா ஊழியத்தை பிரைட்சன் கிறிஸ்டோபர் அதை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக கஷ்டத்தில் மத்தியிலே அவனோடு கூட இன்னும் சில பார்வையற்ற சகோதரர்கள் கை கோர்த்து, மோகன் பாபு பிரதர், ரமேஷ் பிரதர், யஷ்வந்த் பிரதர், ஜெயபிரகாஷ், இவங்க எல்லாம் அவனுக்கு கை கொடுத்து அந்த ஊழியத்தில் இணைந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே மிகவும் சந்தோஷம். அந்த ஆலமரத்தை அதை நினைக்கும் போது உண்மையாக இந்த நாட்களையும் கர்த்தர் அதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னும் தமிழ்நாட்டிலும் எவ்வளோ இடங்களிலே, அநேக இடங்களிலே அந்த ஊழியத்தை செய்யும்படியாக, அநேக இடங்களிலே, அநேக சர்ச்சுகளிலே ப்ரோக்ராம்களை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அவன் மகன் பிரைட்சன் கிறிஸ்டோபர் சொன்னது போல உண்மையாகவே எவ்வளோ பலவீனங்கள். நான் இப்போது பாட போகிற பாட்டு நேற்றையும் உங்களுக்காக பாடினேன். இந்த பாடல் கர்த்தருக்காகவும் எனக்காகவும் என்று தான் நான் சொல்லுவேன். அதை நான் ஏனோதானோ என்று சில பாடல்களை தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஒரு அர்த்தத்தோடு தான் இந்த பாடல்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எவ்வளோ பலவீனங்கள், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய பலவீனங்கள் எல்லாம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஆனாலும் உண்மையாகவே கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலும் எவ்வளோ பேர் சொல்லி ஆச்சரியப்படுவாங்க, நீங்கள் எப்படி இப்படி டிராவல் பண்ணுறீங்க, மாதத்தில் 2 முறை 3 முறை வெளியூர்களுக்கு போகிறீங்க என்று. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று நான் வேறு இடத்துல சுற்றி பார்க்கவோ வேறு எந்த காரியங்களுக்காக போகவில்லை. உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்தை, உண்மையாகவே நான் ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்த நாள் வந்து இனிமேல் என்ன பிரச்சனை, போராட்டங்கள் வந்தாலும் பின்வாங்க கூடாது. இந்த ஊழியத்துக்கு என்று தான் கர்த்தர் உண்மையாகவே என் தாயின் கருவில் உருவாகுமே தெரிந்து கொண்டார். அதனால நான் இந்த ஊழியத்தில் எந்த பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு நான் ஒவ்வொரு இடங்களும் போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் கர்த்தர் அதிகமாக என்னை பலப்படுத்தும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலை
பாடுகிறேன். ஸ்தோத்திரம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே.
செய்வதற்காக